أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் புனித வாழ்க்கை. அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தனது விசேஷமான அருளால் சிறப்பான முறையில் ஆரம்பத்திலிருந்தே பராமரித்தான். சிறு வயதிலிருந்தே அன்னலார் தூய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் பரவி கிடந்த சூழலில் அன்னலார் பிறந்தார்கள். திசையெங்கும் தீங்குகள் துர்க்குணங்களும் பரவியிருந்த காலச்சூழலிலும் அன்னலார் அவற்றிலிருந்து விலகியே இருந்தார்கள். சிலை வணக்கத்தை இயல்பாகவே வெறுத்தார்கள். மேலும் வெட்க சுபாவம், உண்மை உரைத்தல், உறவினர்களை ஆதரித்தல், மக்களின் சுமை தாங்குதல், பிறர் தேவையை நிறைவேற்றுதல், வாக்குறுதியை நிறைவேற்றல் ஆகியவை அன்னலாரின் சிறப்பு அம்சங்களாகும். அப்துல்லாஹ் பின் அபில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபித்துவம் கிடைப்பதற்கு முன் அன்னலாரிடம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக இதோ வருகிறேன் என சொல்லி சென்றேன். ஆனால் நான் அதை முற்றாக மறந்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாக நான் அவ்வழியில் சென்றபோது என்னை எதிர்பார்த்து அன்னலார் அங்கு நிற்க கண்டேன். வாக்குறுதியை நான் மறந்திருந்தும் அன்னலார் என் மீது ஆவேசம் கொள்ளாமல் என்னை சிரமப்படுத்தி விட்டீர், வருகிறேன் என்று நீர் சொன்ன வார்த்தைக்காக 3 நாட்கள் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். நிலநடுக்கம். அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் இந்த பூமியை தண்ணீரின் மீது அமைத்தான். இதன் பாதுகாப்புக்காக ஆங்காங்கு உறுதிமிக்க மலைகளை நிறுத்தினான். இவை பூமி அசையாமல் பார்த்து கொள்கின்றன. ஏராளமானவர்கள் சேர்ந்து அசைத்தாலும் இந்த மலைகளை அசைக்க முடியாது. ஆனால் மக்களின் படிப்பினைக்காகவும் தனது ஆற்றலை வெளிப்படுத்தவும் அவ்வப்போது இந்த கனமான பூமியில் நிலநடுக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். இதில் விந்தை என்னவெனில், பூமியின் பரப்பு ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் எந்த இடத்தை நாடுகிறானோ அங்கு மட்டுமே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இவ்வாறு நடப்பது அல்லாஹ் தஆலாவின் இணையில்லா வல்லமைக்கு ஆற்றலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. காரணமின்றி தொழுகையை கலா செய்தல். காரணம் ஏதுமின்றி 2 தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுபவர் பெரும் பாவங்களின் வாசல்களில் ஒரு வாசலை அடைந்து விட்டார் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. 4 காரியங்கள் நபிமார்களின் சுன்னத். திருமணம் செய்வது, மிஸ்வாக் செய்வது, நாணம் கொள்வது, நறுமணம் பூசுவது. இந்த 4ம் அனைத்து நபிமார்களின் சுன்னத்தாகும் என அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நற்குணத்தின் அவசியம். தண்ணீர் பனிக்கட்டியை உருக்குவது போன்று நற்குணம் தவறுகளை கரைத்து விடுகின்றது. மேலும் காடி நீர் தேனை கெடுப்பது போன்று தீய குணம் அமல்களை கெடுத்து விடுகின்றது என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. செல்வம் சேகரிப்பதற்காக யாசகம் கேட்பது. செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசையில் சிறிதளவோ அல்லது அதிகமாகவோ மக்களிடம் யாசிப்பவர் நரக நெருப்பை யாசிக்கிறார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகின் எந்த பகுதி பயனுள்ளது? அபுதர், உலகின் எந்த பகுதி மறுமைக்காக உள்ளதோ அது உம்மை பாதிக்காது. உலகிற்காகவே உள்ள பகுதி உமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் யாரும் உதவ மாட்டார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மறுமை நாளில் தனது சுமையை சுமக்கும் ஒருவன் வேற ஒருவருடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றியும் பலுவான பாவச் சுமையை சுமந்து கொண்டிருப்பான். அதில் சிறிதளவு சுமந்து கொள்ளும்படி வேற ஒருவனை அழைத்தாலும் அவன் உறவினராக இருந்த போதிலும் அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ள மாட்டான். 9ஆவதாக நபி வழி மருத்துவம். தர்பூசணியின் பயன்கள். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணியை பேரிச்சம்பழத்துடன் சேர்த்து சாப்பிடுவார்கள். மேலும் தர்பூசணியின் குளிர்ச்சியை பேரிச்சம்பழத்தாலும் பேரிச்சம்பழத்தின் சூட்டை தர்பூசணியினாலும் நான் சமம் செய்கிறேன் என
நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: தர்பூசணி வெக்கையை தணிக்கிறது, மேலும் உஷ்ணத்தால் ஏற்படும் தலைவலியை போக்குவதில் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. 10ஆவதாக குர்ஆனின் அறிவுரை. உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து தடுப்பவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.